ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாம் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் 5G வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது யாருன்னு தெரியுமா? ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் ஓடி ஓடி வேட்டையாடுறதை நிறுத்திட்டு நாம் ஏன் ஒரு இடத்துல தங்கி வாழக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம். அந்த புள்ளி தான் புதிய கற்காலம். சிம்பிளாக சொல்லணும்னா மனுஷன் நாடோடி மோட்ல இருந்து செட்டில்மெண்ட் மோடுக்கு மாறின கதை தான் இது. வாங்க டைம் மிஷினில் ஏறி ஒரு 10,000 வருஷம் பின்னாடி போகலாம். பழைய கற்காலத்தில் மனுஷன் சாப்பாட்டுக்காக அலைஞ்சான். இன்னைக்கு ஒரு மான் கிடைச்சா கொண்டாட்டம், நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னா திண்டாட்டம். ஆனால் புதிய கற்காலத்தில் தான் மனுஷன் ஒரு மேஜிக் பண்ண ஆரம்பித்தான். அதுதான் விவசாயம். விவசாயம்னா சும்மா இல்லைங்க. ஒரு விதைய பூமியில் போட்டால் அது செடியாக்கி சாப்பாடு கொடுக்கும்னு அவன் கண்டுபிடிச்சது தான் மனுஷ வரலாற்றுலேயே ஒரு பெரிய புரட்சி. என்னென்ன விளைவிச்சான்? கோதுமை, பார்லி, அப்புறம் நம்ம ஊர் பக்கம் நெல். விளைவு சாப்பாட்டுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதனால அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சது. அந்த ஃப்ரீ டைம்ல தான் அவன் புதுசு புதுசா யோசிக்க ஆரம்பிச்சான். சாப்பாடு ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா அப்புறம் ஏன் வேற ஊருக்கு போகணும்? மனுஷன் முதலா வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சது இப்பதான். களிமண், வைக்கோல், மரம் வச்சு சின்ன சின்ன வீடு கட்டினான். அதே மாதிரி நமக்கு ஏன் ஒரு ஹெல்ப்பர் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சான். முதல்ல நாயை கூட்டிட்டு வந்தான். அப்புறம் ஆடு, மாடு, பன்றி, கோழின்னு விலங்குகளை பழக்க ஆரம்பிச்சான். மாடு நிலத்தை உழ ஆரம்பிச்சது. ஆடு பாலுக்கும் கறிக்காகவும் உபயோகப்பட்டுச்சு. நாய் பாதுகாப்புக்காக. யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயி, அவரோட மாடு, அவரோட சின்ன வீடு, இது ஒரு நாகரிகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படியே போயிட்டு இருந்தப்போ 2 சூப்பர் கண்டுபிடிப்புகள் நடந்துச்சு. சக்கரம், இதுதான் கேம் சேஞ்சர். சக்கரம் வந்ததும் போக்குவரத்து ஈஸியாச்சு, மண்பாண்டம் செய்யறது ஈஸியாச்சு. அதுக்கப்புறம் மண்பாண்டங்கள் தானியங்களை சேமிச்சு வைக்கவும் சமைக்கவும் பானைகள் செஞ்சான். அதுல அழகான ஓவியங்கள் கூட வரைஞ்சான். மனுஷனோட கிரியேட்டிவிட்டி அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் புதிய கற்காலம்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? பழைய கற்காலத்துல கல்லாயுதங்கள் கரடு முரடா இருக்கும். ஆனா இப்போ கல் நல்லா தேஞ்சு கூர்மையாக்கி பளபளப்பா மாத்திருப்பாங்க. கோடாரி, கதிர இருக்கிற அறிவாள்னு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதும் அங்க ஒரு சமூகம் உருவாச்சு. யார் தலைவன், யார் விவசாயம் பார்க்கணும், யார் மண்பாண்டம் செய்யணும்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. இறந்தவங்களை அடக்கம் பண்றதுல கூட ஒரு முறை வந்துச்சு. பெரிய பெரிய கற்களை வச்சு கல் திட்டைகள் அமைச்சாங்க. நம்ம ஊர்ல ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி மாதிரியான இடங்கள்ல இதற்கான சான்று நிறைய இருக்கு. தமிழர்களுக்கும் இந்த புதிய கற்காலத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ஸோ மக்களே, இன்னைக்கு நாம ஏசி ரூம்ல உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்னா அதுக்கு விதை போட்டது அந்த புதிய கற்கால மனுஷன்தான். அவன் அன்னைக்கு விவசாயம்னு ஒன்று ஆரம்பிக்கலைன்னா நாம் இன்னைக்கு காட்டில் ஓடிட்டு தான் இருப்போம். நாகரிகத்தோட இந்த முதல் படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த எபிசோட்ல செம்பு காலம் பற்றி பார்க்கலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.